தொடர்ந்து குவைத் தீ விபத்து தொடர்பான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குவைத்தில் ஏறத்தாழ 40 இந்தியர்கள் உயிரிழந்ததாக தற்போது வரை தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் குறிப்பாக கேரளாவைச் சேர்ந்த 14 பேர் இந்த தீ விபத்தில் பலியாகி இருப்பதாகவும் மற்றொரு அண்மை தகவலானது கிடைத்திருக்கிறது. குவைத் தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 14 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேர் இதில் பலியாகி இருக்கிறார்கள். கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரும் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் இந்த தீ விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, கூடுதல் விவரங்கள். கௌதமி, தெற்கு குவைத்ல மங்காபி என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான குடியிருப்பு வளாகம் உள்ளது. இந்த வளாகத்துல தீ விபத்து ஏற்பட்டு இதுவரை 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தீ விபத்து சம்பவம் பார்த்தோம்னா உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய சம்பவம் தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த சூழல்ல உயிரிழந்தவர்களில் 14 பேர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. அந்த 14 பேரின் பெயர்கள் மற்றும் அவர்களின் வசிக்கும் இடங்கள் ஆகியவை தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா பார்த்தோம்னா கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தை சேர்ந்த 4 பேரும், கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரும் மற்றும் காசர்கோடு, மலப்புரம், கோட்டயம் ஆகிய 3 மாவட்டத்தை சேர்ந்த தலா 2 பேர் என 6 பேரும் மற்றும் கண்ணூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரும் இந்த தீ விபத்துல உடல் கருகி உயிரிழந்திருப்பது தற்போது இது தெரிய வந்துள்ளது. அந்த உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணிக்காக இன்று அதிகாலை டிஎன்ஏ டெஸ்ட் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோன்னா அந்த உயிரிழந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்து வருவதாக தற்போது தகவல் வெளியாயிருக்கு. இந்த தீ விபத்து தொடர்பாக அந்த கட்டிடத்தின் உரிமையாளர் மற்றும் எகிப்து நாட்டைச் சேர்ந்த கட்டிடத்தின் பாதுகாவலர்களை அந்நாட்டு காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் முடித்த பிறகு அதற்கான முடித்த பிறகு பின்னர் இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. கௌதமி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.